கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவன் அருமையான ஒரு நல்ல நாளை நம்மளுக்கு ஜீவனோடு தேவன் காண செய்திருக்கிறார். இந்த நாள் நம்மளுக்கு ஆசீர்வாதமான, தேவனுக்கு உகந்த நாளாக, விடுதலை உள்ள நாளாக, ஆசாரியர்களை கொழுமையினாலும் ஜனங்களை நன்மையினாலும் நிரப்புகிற நாளாய் தேவன் மாற்றி தருவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நாம் நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் போவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்தால் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு சிம்சோனின் 7 ஜடை. இன்றைய மெசேஜ் சிம்சோனின் 7 ஜடை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிம்சோன் என்கிற மிகவும் பலம் வாய்ந்த ஒரு தேவ மனிதன் ஒரு பூமியிலே வாழ்ந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் நியாயாதிபதி காலங்களிலே வாழ்ந்தவன். மற்றவர்களை தேவன் எழுப்பினார், மற்றவர்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த நியாயாதிபதியை தேவனை உருவாக்குகிறார். தாயின் கருவிலேயே சிம்சோனை தேவன் உருவாக்குகிறார். இப்படியெல்லாம் ஒருவன் பிறக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டவன் தான் இந்த சிம்சோன். இந்த சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டதாய் இருந்தது. இந்த சிம்சோனின் பிறப்பு ஒரு ஆச்சரியமும் மகத்துவமானவைகளாய் காணப்பட்டது. மலடியா இருந்தவளுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதத்திற்கு நேராய் திருப்பும்படி தேவன் அவளை தேர்ந்தெடுத்து சிறுமையும் எளிமையுமான அந்த கோத்திரத்தை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு மகனை பிறப்பிக்க பண்ணுகிறார். அவன் பெயர் சிம்சோன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிம்சோனினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இவன் தலையில் காணப்படுகிற தலை மயிரோடு பின்னி பிணைந்திருக்கிற 7 ஜடைகள். இந்த ஜடை என்பது வழக்கத்தின்படி நம்ம போடுகிற சகோதரிமார்கள் தாய்மார்கள் போடுகிற ஜடை அல்ல. இது இந்த தலைமயிர் ஒன்றோடு ஒன்று பல வருடங்களாய் பின்னி பிணைந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அது ஒரு ஜடையாக மாறி இருக்கிறது. அதை அழகு பார்ப்பதற்காக அல்ல, அது வடிவமைக்கப்பட்ட ஜடை அல்ல. அது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பிரிக்க முடியாமல் 7 ஜடைகள் அவன் தலையிலே உண்டாயிருந்தது. இந்த 7 ஜடை என்பது எதை காண்பிக்கிறது? சிம்சோனுக்குள் காணப்பட்ட 7 தன்மைகளை காண்பிக்கிறது. 7 ஜடை சிம்சோனுக்குள் காணப்பட்ட 7 தன்மைகளை காண்பிக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய தீர்மானத்தின்படி பிறப்பிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டவர்கள். எனவேதான் எரேமியா சொல்கிறார், நான் என் தாயின் கருவில் உருவாகும் என்பதே நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், நான் உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறான், நான் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட உடனே மார்பிலை சாய்ந்தேன் என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், நான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை அறிந்திருக்கிறேன் என்று எல்லாம் உள்ள தேவன் நம்மளை பறைசாற்றி கொண்டிருக்கிறார். இனக்கருமையான தேவனுடைய ஜனமே, சிம்சோனின் பிறப்பு எப்படி சாதாரணமானது அல்லவோ, நம்மளுடைய பிறப்பும் இந்த பூலோகத்தில் சாதாரணமானது அல்ல. தேவன் ஒரு திட்டத்திற்காக உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். தேவன் ஒரு நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியில இந்நாள் வரை வாழ வைத்து அழகு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த சிம்சோன் என்ன செய்தார்? தெலீலாளின் மடியிலே தன்னுடைய வாழ்க்கையை போக்குகிறவனாய் மாறினார். தெலீலாள் என்பது சத்துருக்களை காண்பிக்கிறது. அவள் பெலிஸ்தரின் இனத்தை சார்ந்தவள். நம்மளுடைய வாழ்க்கை சத்துருவின் மடியிலே படுத்து கிடக்கிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு பெரிய தீர்மானத்தோட நம்மளை உருவாக்கினாலும் நாம் சத்துருவோடு உறங்கி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாய், சத்துருவோடு மதிமயங்கின ஒரு வாழ்க்கையாய்,
சத்ருவின் மடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நாட்களாய் நம்மளுடைய வாழ்க்கை இருந்துவிடக் கூடாது என்பது ஆண்டவருடைய பெரிதான ஒரு மனக்குமரலாய் காணப்படுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய ஜீவியத்தில் யாராவது ஒருவருடைய வாழ்க்கை சத்ருவோடு இணைக்கப்பட்டு இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்ருவை விட்டு முதலாவது எழுந்திருங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைக்கு பின்பும் எழுந்திராவிட்டால் உங்களுடைய ஜடை என்னுடைய ஜடை, உங்களுடைய தன்மைகள் என்னுடைய தன்மைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, முற்றிலுமாய் அவைகள் நிகாரிக்கப்பட போகிறது, முற்றிலுமாய் அவைகள் சிறப்பிக்கப்பட போகிறது. இந்த 7 ஜடை என்பது 7 பிரதிஷ்டைகளை காண்பிக்கிறது, 7 தன்மைகளை காண்பிக்கிறது, 7 விதமான கிரியைகளை இல்லாவிட்டால் பலங்களை சிம்சோனுடைய வாழ்க்கையில காண்பிக்கிறது. ஒன்று போயிருந்தால் பரவாயில்லை, 7ம் மொத்தமாக வேரோடு அறுக்கப்பட்டது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, சத்ருவின் மடியிலே படுத்து உறங்காதே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவன் மடியிலையும் சீக்கிரமாய் சாய்ந்து கொள்ளாதே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு நன்மையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலிருந்து முதலாவது எழுந்திரு, முதலாவது அந்த இடத்தை விட்டு எழுந்திருங்கள். நீங்கள் இருக்கிற இடம் ஆபத்து, நீங்கள் அமர்ந்திருக்கிற இடம் ஆபத்து, நீங்கள் சத்துருக்களோடு ஐக்கியம் வைத்திருப்பது தேவனுடைய தீர்மானம் அல்ல என்று ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சத்துருக்களோடு ஐக்கியம் வைப்பீர்களானால், சத்துருவோடு நம்மளுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்போமானால் நம்மளுடைய தலைமயிர் சிறைக்கப்பட வேண்டிய நாட்கள் துரிதமாய் வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. முதலாவது இந்த சிம்சோனின் ஜடை, 7 ஜடைகளை சொன்னேன். இந்த 7 ஜடை என்பது முதலாவது எதை காண்பிக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமல் தீட்டு ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்த நாள் முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார். முதலாவது ஜடை என்பது எதை காண்பிக்கிறது? நசரேய விரதத்தை காண்பிக்கிறது. முதலாவது ஜடை நசரேய விரதம். இந்த நசரேய விரதம் எதை காண்பிக்கிறது? பிரதிஷ்டை உள்ள ஜீவியம். எனக்கருமையான தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய ஜீவனுள்ள தேவதாசர்களே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் பிரதிஷ்டை உள்ள ஒரு ஜீவியம். இன்றைக்கு இந்த நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவருக்கென்று வாழ்ந்த அர்ப்பணித்த அந்த பிரதிஷ்டை எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். முதலாவது ஜடை பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். பிரதிஷ்டை பண்ணும் பொழுது என்ன செய்கிறோம்? ஒரு குழந்தை பிறந்தவுடன் தகப்பனும் தாயும் பரிசுத்தவான் கையில் கொடுத்து, ஊழியர்களுடைய கையில் கொடுத்து, இந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது இந்த பிரதிஷ்டையில் வேதனைக்குரிய காரியம் என்னவென்றால், ஒரு காலத்தில் ஊழியர்கள் ஒரு குழந்தைக்காக பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று சொன்னால் இரவு முழுவதும் ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கிற பெயரை, நாமத்தை அந்த பிள்ளைக்காக தேவ சமூகத்திலே சொல்லி அந்த பிள்ளைக்காக பிரதிஷ்டை செய்வார்கள். இப்பொழுது பெற்றோர்கள் மற்றவர்கள் வரும் பொழுது ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து, என் பிள்ளைக்கு இந்த பெயர் தான் நீங்கள் வைக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்துடன் கொண்டு வருகிறார்கள். இதிலேயே பிரதிஷ்டையை முறித்து விட்டார்கள். பிரதிஷ்டை என்பது என்ன? தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறவன், தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்தவர்கள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். இந்த மனிதன் சிம்சோன் தேவனுக்கென்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் பிறந்த நாள் முதல் தேவனுக்கென்று வாழக்கூடியவன். ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவனை தேவனுக்கென்று விட்டுவிட வேண்டும். பெயர் சொல்லுவதில் இருந்து அவனுடைய மரண நாள் மட்டும் தேவனே அவனை வழிநடத்த வேண்டும். இதுதான் பிரதிஷ்டை. இன்றைக்கு பெயர் வைப்பதிலிருந்து, எல்லா தீர்மானங்களை எடுப்பதிலிருந்து, அவனை வழிநடத்துவதிலிருந்து, அவர்களை படிக்க வைப்பதிலிருந்து, திருமணம் செய்து கொடுக்கிற வரை எல்லாம் நம்மளுடைய சித்தம். ஆனால் பெயருக்கு பிரதிஷ்டை. ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள்.
உங்களுடைய சந்ததி தேவனுடைய சந்ததியாய் காணப்பட வேண்டும். நம்மளுடைய சந்ததி தேவனுக்குரிய சந்ததியாய் காணப்பட வேண்டும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் அல்ல. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்தார். பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். ஆடம்பர ஜீவியத்திலிருந்து எளிமையின் ஜீவியத்திற்கு கர்த்தர் நம்மளை பிரதிஷ்டைப்படுத்தி இருக்கிறார். சத்துருக்களில் இருந்து இயேசுவானவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர் நம்மளை பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறார். உலகத்திலிருந்து ஆலயத்திற்கு தேவன் நம்மளை பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பிரதிஷ்டையின் ஜீவியத்தை நாம் கெடுத்து போட்டு இருக்கிறோமா என்பதை நிதானித்து பாருங்கள். பிரதிஷ்டை என்பது பொருத்தனையை காண்பிக்கிறது. ஆண்டவருக்காக நீங்களும் நானும் கடந்த நாட்களில் என்ன பொருத்தனை செய்தோம் என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். பொருத்தனை என்றாலே எல்லாருடைய வாழ்க்கையில் நினைவுக்கு வருகிறது எப்தான் தான். அதே எப்தாவை தான் நானும் சொல்லுகிறேன். ஆனால் இந்த எப்தா ஒரு பொருத்தனை செய்த பொழுது அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு குமாரல். அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு குமார், ஒரே ஒரு குமாரத்தி. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, அவளுக்கு குமாரரும் இல்லை, புத்திரரும் இல்லை, வேறு பிள்ளைகள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தான் பிரதிஷ்டை பண்ணினதில், கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறார். இந்த எப்தாவை தேவன் சும்மா விட்டாரா? எந்த இடத்திலிருந்து எப்தா விரட்டப்பட்டானோ, எந்த ஊரிலிருந்து எப்தா விரட்டப்பட்டானோ, அதே ஊருக்கு தேவன் அவனை நியாயாதிபதியாக கொண்டு வந்து நிறுத்தினார். பிரதிஷ்டையினுடைய பவர் அது எந்த இடத்திலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு மனிதனுக்குள் பிரதிஷ்டை இருக்குமானால் அவர்களுக்குள் தேவனுடைய பலன் தானாய் இறங்கி வருகிறது. தானியேலை குறித்து வாசித்து பாருங்கள். தானியேல் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பாபிலோனின் அருவருப்புகளின் ஆளானேனை தீட்டுப்படுத்தி மாட்டேன் என்று அவன் தன்னைத்தான் பிரதிஷ்டை பண்ணினான். தன்னைத்தான் காக்கிறான். தன்னைத்தான் காத்துக் கொள்ளக்கூடியது நம்மளுடைய வேலை. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தானியேல் தன்னைத்தான் பிரதிஷ்டை பண்ணினபடியினால், தனக்கு தானே ஒரு பொருத்தனையும் ஒரு தீர்மானத்தையும் வைத்துக் கொண்டபடியினால் எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் இவன் செழிப்புள்ளவனாய் மாறினான். ஆக்சுவலி மற்றவங்க தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க, அவங்க தான் நல்லா இருக்கணும். ஆனால் பிரதிஷ்டை என்கிற ஒரு தீர்மானம், ஒரு பொருத்தனை என்றைக்கு தானியேல் எடுத்தாரோ அன்றைக்கு தானியேல் பலமுள்ளவராய் மாறுகிறார். மற்றவர்களை காட்டிலும் பலமுள்ளவர்களாய், புஷ்டியுள்ளவர்களாய் மாறுகிறார். தாவீது ஒரு பொருத்தனை செய்கிறார். என் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுமறை நான் என் கட்டிலில் ஏறுவதில்லை என்று பொருத்தனை பெறுகிறார். ராஜாதி ராஜாவாய் வாழ்ந்தவன், அவனுடைய அரண்மனை எப்படி, அவனுடைய கட்டில் படுக்கை எப்படி, ஆனால் தேவனுக்காக தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை அந்த இடத்திலே தகனம் செய்து போடுகிறான் தாவீது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காக நான் இப்படியெல்லாம் வாழுவேன் என்று இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த பொழுது இருந்த அந்த பிரதிஷ்டை எங்கே? அந்த பொருத்தனை எங்கே? சுகபோக வாழ்க்கை வாழ மாட்டேன், லக்ஸரி லைஃப் வாழ மாட்டேன், கைஃபைவான உணவுகளை உண்ண மாட்டேன் என்று எத்தனையோ தனிப்பட்ட பிரதிஷ்டை. நான் தினந்தோறும் தேவ சமூகத்திலே குடும்பமாய் ஜெபிப்பேன் என்று குடும்ப ஜெபத்தினுடைய பிரதிஷ்டை எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். இயேசு இந்த பூமிக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, சிம்சோனினுடைய 7 ஜடையில் முதலாவது ஜடையே பிரதிஷ்டை தான். ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணின நாட்கள் எங்கே? ஆண்டவருக்கென்று பொருத்தினை பண்ணின நாட்கள் எங்கே? தனக்கு ஆணையிட்டதிலும் நஷ்டம் வராமல் நிறைவேற்றுகிறவன் தான் இந்த பிரதிஷ்டை உள்ள மனிதர். எத்தாவிற்கு வேறு யாருமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவருக்கென்று பொருத்தனை பண்ணியதை எப்தா சொல்லுகிறார், நான் என் வாயை திறந்து சொன்னதை மாற்றக்கூடாது. நான் என் வாயை திறந்து சொன்னதை மாற்றக்கூடாது, அதை மீறவும் கூடாது. ஒருவேளை மீறுவேனானால் அந்த பொருத்தனையை தேவனின் தலையின் மேல் கேட்பார், அது எனக்கு பாவமாய் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்காக எத்தனையோ பொருத்தனைகளை செய்கிறோம், அதை நிறைவேற்றுகிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். நீங்கள் வீட்டை குறித்தும், பணத்தை குறித்தும், பொருளை குறித்தும், எந்த காரியத்தை குறித்தும் பொருத்தனை செய்து விட்டால் அதை மீறக்கூடாது. ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது
ஒரு சகோதரிக்குள் 13 பிசாசுகள் பிடித்திருந்தார்கள். அவர்களை முழு இரவு ஜபத்திலே வைத்து ஆவியிலே நிரம்பி நானும் என்னோடு ஊழியத்திலே வல்லமையா பாவிக்கப்பட்ட ஒரு அன்பு சகோதரனும் இரவு முழு ஜபத்திலே ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த சத்துருக்கள் அவர்களை விட்டு வெளியேறி, நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அங்கிருக்கிற ஓடுகளின் மீது ஓடுகிற சத்தத்தை விசுவாசிகளை கேட்டு மிரண்டு போய் காணப்பட்டார்கள். அந்த தாயாரை கூப்பிட்டு அடுத்த நாள் சாட்சி சொன்னார்கள். எனக்குள்ள இருக்கிற பிசாசுகள் புறப்பட்டு போகிறதை நான் பார்த்தேன். எனக்குள்ள இருக்கிற ஆவிகள் புறப்பட்டு போகிறதை நான் பார்த்தேன். அவைகள் இந்த ஆலயத்தின் வெளியிலையும் இந்த ஓடுகளின் மீதும் ஓடுகிறதை என் கண்கள் கண்டது என்று சொன்ன பொழுது விசுவாசிகள் ஊழியர்கள் திடுக்கிட்டு போனார்கள். காரணம் என்னவென்று கேட்டோம். ஏன் இத்தனை பிசாசுகள் பிடித்திருந்தது, ஏன் இத்தனை ஆவிகள் உங்களை நிர்மூலமாக்கினது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் எல்லாரையும் அமைதல் உண்டாக பண்ணினது. ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டத்திற்கு போய் இருக்கிறார்கள். அங்க ஒரு பரிசுத்தவான் நீ நகை போடக்கூடாது என்று பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இவர்கள் ஆவியின் எழுப்பதினால் நான் இனிமேல் நகையை போட மாட்டேன் என்று சொல்லி எல்லா நகையும் கலற்றி விட்டெறிந்தார்கள். மீண்டும் இவர்கள் நகை போட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வந்தது. ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார், பொருத்தனையை மீறாதே, மீறினால் பாவம், அந்த பாவத்தின் நிமித்தம் உனக்கு சாபம் வரும் என்று. இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. நகையை கழுத்தில் அழிந்தவுடன் தன்னுடைய சரீரத்தில் போட்டவுடன் யூதாசிற்குள் சாத்தான் புகுந்தது போல இவர்களுக்குள் பிசாசானவன் புகுந்து விட்டான். பொருத்தனையை மீதுவது சாதாரண தண்டனை அல்ல, மிகப்பெரிய வழிவகுக்கிறது. என்றைக்கு இந்த சிம்சோன் தன்னுடைய பிரதிஷ்டையை மீறினானோ அன்றைக்கு சத்ருவினுடைய கரத்திலே சிம்சோன் விற்கப்படுகிறார். பெலிஸ்தீரின் கைகளுக்கு வேடிக்கை காட்டுகிறவனாய் கோமாளியாய் மாறிவிட்டான் என்று வரலாறு சொல்லுகிறது. பிரதிஷ்டை என்பது தேவனுடைய பலத்தை நமக்கு தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மிகுந்த மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஜடை எதை காண்பிக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். சிம்சோன் பிறந்தான், கர்த்தர் அந்த பிள்ளையை சிம்சோனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்று இருக்க வேண்டும். இரண்டாவது ஜடை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. முதலாவது பிரதிஷ்டையுள்ளவராய் இருப்பீர்களானால் ஆட்டோமேட்டிக்கா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எங்கே? தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அதற்கான அடையாளம் தான் என்ன? தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்தால் அதற்கான அடையாளம் என்ன? உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்திருந்தால் அதற்கான அடையாளம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 27-30 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 30:27 மற்றும் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடினால் எனக்கு பெருக்கம் உண்டானது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடினால் நீ இங்கேயே இரு என்று சொல்லுகிறார். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தபடியினால் லாபானுக்கு வாழ்க்கை பெருக ஆரம்பித்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம், யோசேப்பை ஆசீர்வதித்ததன் நிமித்தம் எகிப்தின் வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல என் மீது இருக்குமானால் நாம் போகிற எல்லா இடங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாறிவிடும். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளையாம் தேவனால் சபிக்கப்பட்டான். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டு அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். காயின் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டு அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். ஒரு காலத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தாம் தலையின் மேல் வைத்திருந்தவர்கள்
நம்மளுடைய வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருந்தது. நம்மளுடைய பிள்ளைகள் தேவ ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருந்தார்கள். நம்மளுடைய ஊழியம் கர்த்தரினுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருந்தது. இன்றைக்கு ஏன் கர்த்தரின் சாபம் வீட்டிற்குள் வந்திருக்கிறது? ஏன் இரண்டாவது ஜடை இன்றைக்கு சிறைக்கப்பட்டு போயிருக்கிறது? உங்கள் நிமித்தம் தேவன் இஸ்ரவேலரை மட்டுமல்ல எகிப்தியரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஜடை கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தருகிறது. ஏன் வீட்டில் பிரச்சனை, ஏன் வீட்டில் குழப்பம், ஏன் வீட்டில் சண்டை? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீட்டில் இல்லை. எனவேதான் வீட்டில் தரித்திரம், எனவேதான் வீட்டில் வெறுமை, எனவேதான் வீட்டில் போராட்டம், எனவேதான் வீட்டில் சண்டை, எனவேதான் வீட்டில் சச்சரவு. அந்த சாபக்கேடானவைகளை தூக்கி எறியுங்கள். முதலாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வீட்டிற்குள் கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திற்குள் இறக்குங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்பேற்பட்ட தேவன் எப்படி சபிப்பார் நம்மளை? நம்மளுடைய காரியம்தான் தேவனை சபிப்பதற்கு மாற்றுகிறது. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதையும் சொல்லி அடுத்த காரியத்திற்கு போகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவன் முதலாவது நம்மீது அன்பு வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மீது அன்பு வைக்க வேண்டுமானால் நாம் அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். அவர் நம்மேல் அன்பாய் இருக்கிற அளவிற்கு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அப்பனாதான் ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைப்பார். அன்பு வைத்தால் தான் தேவன் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஜடை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. பிரதிஷ்டையை இழந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்திருப்பீர்களானால் இந்த ஜெபம் முடிவதற்கு முன்பதாக அவைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? கர்த்தர் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, இந்த ஜடை எதை காண்பிக்கிறது? மூன்றாவது ஜடை எதை காண்பிக்கிறது? அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதே நியாயாதிபதிகள் 13:25 வாசிக்கும் பொழுது, அவன் பாளையத்தில் இருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். இந்த ஏவ துவங்குகிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்குள் மிக முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. ஒரு ஊழியனை தேவன் எப்பொழுதும் ஏவிக்கொண்டிருக்க வேண்டும். ஏவ துவங்கினார் என்பது ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் சொன்னார் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறவராய் காணப்பட வேண்டும். இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் வந்த பிறகு, இந்த பெந்தேகோஸ்தே சத்தியத்திற்குள் வந்த பிறகு, இந்த கடுமையான உபதேசத்திற்குள் வந்த பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் வழி நடத்தணும். சொந்தக்காரர்கள் உங்களையும் என்னையும் வழி நடத்த தேவையில்லை. பந்தக்காரர்கள் உங்களையும் என்னையும் ஏவக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தை தொகையிடும்படி சாத்தான் தாவீதுடைய இருதயத்தை ஏவினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேலரை சபிக்கும்படி உலகத்தின் ராஜா பிழையாமை ஏவினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இங்கு வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவங்கினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பை ஆவியானவர் ரதத்துடனே போய் சேர்ந்து கொள் என்று அவனை ஏவ துவங்கினார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கடந்த நாட்களே ஏவினாரே. இந்த இடத்திற்கு போக வேண்டும், இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், இவர்களோடு பேசு, இவர்களோடு சம்பாஷணை செய், இவர்களோடு சேர்ந்து இப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவருடைய ஆலோசனைகள் எங்கே? இன்றைக்கு பாபிலோன் தரைமட்டமாக்கப்பட்டது போல ஆண்டவருடைய ஆலோசனைகளை தரைமட்டமாக்கி சுய ஆலோசனைகளை எழுப்பிக் கொண்டிருப்பது என்ன? ஒரு தேவ பிள்ளைக்கு காணப்பட வேண்டிய மூன்றாவது ஜடை என்ன? ஒரு தேவ பிள்ளைக்கு காணப்பட வேண்டிய மூன்றாவது தன்மை என்ன? எந்த நேரமாய் இருந்தாலும் ஆவியானவர் அவர்களை ஏவிக்கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரமாய் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இரவானாலும் பகவானாலும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிறவராய் காணப்படணும். அந்த அளவிற்கு ஆவியோட நம்ம லீடிங்ல இருக்கணும்.
அருமையான தேவ ஊழியர் ஒருவர் சொன்னார், ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை முடித்துட்டு இரவு நேரம் வீட்டிற்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேன்ல டிராவல் பண்ணும் பொழுது திடீரென்று ஆண்டவர் பேசினார், இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு போ, அங்கு ஒரு மனிதர் இருக்கிறார், நீ போய் இந்த பாடலை எங்க பாடு என்று சொன்ன உடனே இவர் போய் கொஞ்சம் தூரத்துல ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி கொஞ்சம் தூரத்தில் அந்த பாடலை பாட ஆரம்பித்தவுடன் ஒரு ஸ்திரீ அங்கிருந்து வேகமாய் ஓடி வந்து இவருடைய பாதத்திலே விழுந்தது. ஏன் என்னுடைய பாதத்துல விழுகிறேன்னு கேட்டா, நீங்க மட்டும் இப்ப வரலன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மரத்துல நான் தூக்கு மாட்டி மறித்து போயிருப்பேன். உடனே இந்த தேவ ஊழியர் கர்த்தருடைய நாமத்தை அவர் தேவனுடைய பாதத்தில விழுந்து பணிந்து கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்து ஆகிய சவுல் என்கிற ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் பாருங்க எப்படி லீட் பண்றாரு. ஏரியா பேர் இல்ல, எந்த ஊர் பேர் இல்ல, தெரு பேரையே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு காலத்தில் இப்படிதான் வழி நடத்தினார். இதை செய், இதை செய்யாதே, இங்க போங்க, இங்க போகாதீங்க, இவர்களோடு பேசுங்க, இவர்களோடு பேசாதீங்க, இவங்களோட ஐக்கியம் வைங்க, உங்களோட ஐக்கியம் வைக்காதீங்க, இந்த ஊழியத்தை செய்யுங்க, இந்த ஊழியத்தை செய்யாதீங்க. ஆவியானவர் ஏவி கொண்டிருந்தாரு. இன்றைக்கு ஆவியானவர் ஏவுகிறாரா, சத்துருவானவன் ஏவுகிறானா என்பதை நிதானித்து பாருங்கள். முதலாவது, சத்துருவானவன் தாவீதை ஏவின உடனே கூட இருக்கிற அந்த மனிதன் சொல்லுகிறார், இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். யார் சத்தத்திற்கும் செவி கொடுக்கல. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்பதற்கு தாவீது ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் காணப்படுகிறான். ஆண்டவர் ஏவுகிறாரா, மற்றவர்கள் ஏவுகிறார்களான்னு கவனித்து பாருங்க. உலகத்தார்கள் ஏவி விடுவார்கள். கோல் சொல்லுகிறவனுடைய வார்த்தை விளையாட்டை போல இருக்கும், ஆனால் உள்ளத்திலே தைக்கும். கோல் சொல்லுகிறவன் இல்லாத இடத்தில் சண்டை அடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏவி விட்டுக்கிட்டே இருக்கிறது. மந்திரவாதி ஏவி விடுமா, ஏவலின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. ஏவலின் ஆவிகள் என்று உலகத்தார்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய மனதை ஏவுகிறது யாரு நிதானித்து பாருங்க. ஆவியானவர் ஏவுகிறாரா, உறவினார்கள் உங்களை வழி நடத்துகிறார்களா, சத்துருவானவன் வழி நடத்துகிறானா, சுயம் எல்லாவற்றுக்கும் மேல ரொம்ப மோசமான இந்த சுயம் உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறதா? மூன்றாவது ஜடை, கர்த்தர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். ஆவியானவர் ஏவணும், ஆவியானவர் நடத்தணும். இந்த மார்க்கத்திற்கு வந்த பிறகு உங்களை வேற யாரும் நடத்தக்கூடாது. அதுக்காக யாருடைய ஆலோசனை கேட்க வேண்டாம்னு சொல்லல. ஆண்டவர் நடத்தணும், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்துகிறாரா என்பதை நிதானித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை வேறு யாரும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதீங்க. தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்திருக்கணும், சத்தியத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கணும், ஊழியர்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கணும். அவர்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மளை நடத்தும் பொழுது அடிபடுகிற மாடை போல நம்மளை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். சுயம் நம்மளை நடத்திடக்கூடாது, பாவம் நம்மளை ஏவிடக்கூடாது. தினம் தினம் அவளை ஏவினால் அலட்டி கொண்டிருந்தாள் யோசேப்பை. ஆனாலும் அவன் பாவம் செய்யல. பாவம் அவனை ஏவ துவங்கின பொழுது கூட பாவத்தை விட்டு ஓடிவிட்டு போய்விட்டான். மூன்றாவது ஜடை, கர்த்தர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தர் ஒருவரே இந்த மார்க்கத்திற்குள் வந்த பிறகு உங்களை நடத்தணும். நான்காவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது ஏவ துவங்கினார், கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தினார் என்று சொன்னேன். நான்காவது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். நியாயாதிபதிகள் 13:7. தீட்டானது ஒன்றும் அவருக்குள் புசிக்கவும் கூடாது, இருக்கவும் கூடாது என்று தேவன் கட்டளையிடுகிறார். இந்த தீட்டானது என்பது எதை காண்பிக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மறைமுகமாக காணப்படுகிறது. ஒரு தீட்டான ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. அப்படியானால் இந்த தீட்டானது சிம்சோனுடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை. அப்படியானால் இந்த தீட்டானது எதை காண்பிக்கிறது? தீட்டு இல்லாதது எதை காண்பிக்கிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாய் இருந்து. அப்படியானால் இந்த நசரேய விரதம் என்பது தீட்டுப்படாத ஒரு விரதம். தீட்டுப்படக்கூடாது என்பது எதை காண்பிக்கிறது? பரிசுத்தம்.
நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான சம்பவம். இந்த 4வது ஜடை பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக்கக்கூடியவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள், புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவினுடைய நாமமே, பிதாவின் நாமமே பரிசுத்தர் என்கிற ஒரு நாமம். ஒரு தேவ மனிதனுக்குள் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் பரிசுத்தம் தான். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எதுவரைக்கும் பரிசுத்தமாகட்டும்? அதே பைபிள் சொல்லுது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் சிநேகிக்கிற அளவிற்கு நம்ம பரிசுத்தமா வாழணும். செயல்கள்ல, பார்வைகள்ல, கிரியைகள்ல பரிசுத்தத்தை அடைந்து விட்டோமா? மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னை பரிசுத்தம் ஆக்கவில்லை, என் பரிசுத்த குலைச்சலை கெடுத்தான் என்று சொல்லுகிறார். கோபம் பரிசுத்தத்தை கெடுத்து போட்டு விடுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்கள்ல இருந்த அந்த பரிசுத்தம் இருக்கிறதா? ஜீவியத்துல, வாழ்க்கையில, பேச்சுல, செயல்கள்ல, எல்லா பகுதியிலையும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த பரிசுத்தமா இருப்போமானால் அது மிகப்பெரிய பலம் நமக்குள் காணப்படுகிறது. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் தேவனுடைய பலத்தை இழந்து அவன் பலவீனப்படுகிறான். அவனுக்குள் பாவம் ஒரு பலவீனத்தை கொண்டு வருகிறது. ஆதியில் இருந்து கடைசி வரை தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்தம். நான் அடிக்கடி சொல்லுவதை தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் 99 வயதிலே எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொன்னார். அப்படியானால் 20 வயது, 25 வயது, 50 வயதுல தான் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பரிசுத்தம் தேவையில்லையான்னு கேட்டா, சாகிற வரைக்கும் பரிசுத்தம் தேவை. நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் ஒரு பகுதியாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த பரிசுத்தத்தை நாம் அடைந்து விட்டோமா? இந்த பரிசுத்தத்திலே கரை வராதபடி நாம காத்து கொண்டோமா? ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் முற்றிலும் குற்றமற்றதாய் பரிசுத்தமுள்ளதாய் காக்க கடவது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவாராக. இந்த பரிசுத்தத்தை நாம் இழந்து போன நாட்கள் எங்க? இன்னைக்கு ஏன் ஆரம்ப நாட்கள்ல அந்த பரிசுத்தம் இல்லை? ஆரம்ப நாட்கள்ல பார்வையில, செய்கள்ல, கைகளிலே சுத்தமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்காக கொடுக்கிறதுல, வாங்குறதுல, கைகளை தூக்கி சோத்திரம் பண்றதுல, எல்லாவற்றிலையும் பரிசுத்தத்தை வாஞ்சித்தோம். ஒரு இடத்துல அசூசியான பேச்சு வருகிறதுனா அந்த இடத்தை எப்படி ஆகினாலும் நிராகரித்து தள்ளினோம். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு பரிசுத்த உடை நியமிக்கப்பட்டு இருந்தது. ஒரு பரிசுத்த சரீரம், பரிசுத்தமான வாழ்க்கை, இப்படிதான் வாழ வேண்டும், ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது என்று கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு பரிசுத்தத்தின் வழியை நியமித்திருந்தார்கள். இன்றைக்கு எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் அழிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்கிற தேவன் அல்ல. பரிசுத்தமாய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், அசுத்தத்தை விட்டு முதலாவது புறப்படுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த 4வது சட்டை ஒரு தேவ மனிதனுக்குள், ஒரு தேவ பிள்ளைக்குள், ஒரு தேவ ஊழியனுக்குள் காணப்பட வேண்டியது பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் நமக்குள் இருக்குமானால் பிசாசு நம்மளை கண்டு நடங்குவான். மிகப்பெரிய தேவ மனிதர் அருள்தாஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் வாழ்ந்தார். அவர் ஒரு நாள் வயல்வெளியில ஊழியத்தை முடிச்சுட்டு வயல்வெளியில நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஏதோ ஒரு காரியத்தின் மீது, ஒரு பொருளின் மீது மோதின மாதிரி அவருக்கு ஒரு சம்பவம் அவருக்கு தோன்றுகிறது, ஒரு உணர்வு உண்டாகிறது. அவர் சுதாரித்து பார்த்தால் மிகப்பெரிய வாட்ட சாட்டமான ஒரு கொடூரமான சத்துருவானவன் கண்முன்பதாக நிற்கிறான். இவருக்கு ஒரு செகண்ட்ல வேர்த்திருச்சு. உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். உடனே அந்த சத்துரு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நானே நீ ஊடால வந்துட்டேன்னு பயந்துகிட்டு இருக்கிறேன். நான் கிராஸ் பண்ற நேரத்துல உன்னை யாரு வர சொன்னா? இப்ப நீ அங்கிட்டும் போக மாட்டேங்கிற, இங்கிட்டும் போக மாட்டேங்கிற, நான் எப்படி தாண்டி போறது? இது நடந்தது, கேள்விப்பட்ட சாட்சிகள். அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்தார். அவருடைய பரிசுத்தத்தை ஒருவனாலும் அசைத்து பார்க்க முடியவில்லை.
9 வரங்களை பெற்றிருந்தார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்தம் தான் நம்மளுடைய வரங்களை செயல்பட வைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து, ஆரம்ப நாட்களில இருந்து அந்த பரிசுத்தத்தை எங்கே, வாலிப நாட்களில இருந்து அந்த பரிசுத்தத்தை எங்கே, சிறு வயதில இருந்து அந்த பரிசுத்தத்தை எங்கே, தீட்டானது ஒன்றும் உள்ளே பிரவேசியாது என்று பரலோகத்தை குறித்து சாட்சியங்களை கொடுக்கிறோம். பரலோகத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். பரலோகத்திற்குள் போக வேண்டுமானால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முற்றுமுடிய பரிசுத்தம், முற்றுமுடிய பரிசுத்தம். ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இந்த பரிசுத்தம் என்கிற 4வது ஜடை வெட்டப்பட்டிருக்க வேண்டுமானால், வெட்டப்பட்டு இருக்கான், ஆண்டவர் அதை திரும்பவும் முளைப்பிக்க பண்ண வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் கிளம்பிட்டு அந்த வேர் பரிசுத்த வித்தாயிருக்கும். இன்னைக்கு வெளிப்பிரகாரமான பரிசுத்தம் மரித்து போயிருக்கலாம். ஐயோ, பரிசுத்தத்தை இழந்து விட்டேன் என்று பாரப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தம் என்கிற அந்த வேர் அது இன்னும் சாகவில்லை. அது கர்த்தருக்குள் ஜீவனோடு காணப்படுகிறது. இந்த ஜெபம் முடிவிற்கு முன்பதாக அந்த பரிசுத்தத்தை தேவன் திரும்ப தரப்போகிறார். அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆவலாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 5வது, இந்த ஜடை என்பது எதை காண்பிக்கிறது? 4வது பரிசுத்தம் என்று சொன்னேன், தீட்டு இல்லாதது என்று சொன்னேன். 5வது இந்த ஜடை எதை காண்பிக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினபடினால் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பதான் ரொம்ப முக்கியமான காரியத்திற்கு வருகிறோம். அப்ப மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையான்னு கேட்க வேண்டாம், எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப ஹைலைட் ஆனது இதுதான். சிம்சோனுடைய வாழ்க்கை என்று சொன்னாலே ஆவியானவரும் அவனையும் பிரிக்க முடியாது என்று எல்லாரும் சிறு பிள்ளைகள் முதல் அறிந்த காரியம். அபிஷேகம். 5வது ஜடை அபிஷேகத்தை காண்பிக்கிறது. பரிசுத்தம் வந்தாதான் அபிஷேகம் வரும், இல்லைன்னா வராது. எனவேதான் 5வது ஜடை அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினார். அபிஷேகத்துல பலமுள்ளவர்களா இருக்கணும், சேதப்படுத்த கூடாது. எந்த வல்லமையும் அவனை சேதப்படுத்த முடியாத அளவிற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் அவனை பாதுகாத்தது. அபிஷேகம் ஒரு தற்காப்பு கலை மாதிரி. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நல்லா கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து துள்ளி குதித்து அப்படி ஒரு அபிஷேகத்துல நிரம்பி பாருங்கள். பரலோகத்தின் மகிமையை நாம் இந்த பூமியிலே தரிசிக்கிறவர்களாய் மாற முடியும். அபிஷேகம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அபிஷேகம் என்பது ஒன்றுமில்லாத கடக்கிறவனை எல்லாவற்றுக்கும் அதிபதியாய் மாற்றுகிறது. தாவீது சொல்லுகிறார், நான் குப்பையிலே கிடந்தேன், புழுதியிலே கிடந்தேன். அபிஷேகம் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கு தேவன் அவனை படிப்படியாய் உயர்த்த ஆரம்பித்து விட்டார். ஆதி நாட்களிலே பெற்றிருந்த அபிஷேகம் எங்கே? ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் எங்கே? கட்டுக்கடங்காத காற்றாற்று வெள்ளம் போல இந்த அபிஷேகம் புரண்டு வந்தது. எல்லாருடைய அபிஷேகத்தை பார்க்கலாம், உங்களுடைய அபிஷேகம் சற்று வித்தியாசமானதாக இருந்தது. உங்களுடைய அபிஷேகத்தை இன்றைக்கு அவிழ்த்து போட்டு இருப்பது என்ன? உங்களுடைய அபிஷேகம் இன்றைக்கு வெட்டப்பட்டு இருப்பது என்ன? இன்றைக்கு ஏன் பலவீனம்? இன்றைக்கு ஏன் வியாதி? இன்றைக்கு ஏன் போராட்டத்தை ஜெயிக்க முடியவில்லை? அபிஷேகத்தை தவற விட்டு விட்டாய். அபிஷேகம் இருப்போமானால், அபிஷேகத்தில் நிரம்பி இருப்போமானால் எந்த வல்லமையும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. எந்த அக்கினியும், எந்த சோதனையும், எந்த சத்துருவும் நம்மளை நெருங்கி கூட வர முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அபிஷேகத்தை பயன்படுத்தின நாட்களுக்கு திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிம்சோனை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாததற்கு காரணமே ரொம்ப முக்கியமானது அபிஷேகம். நீங்க அபிஷேகத்துல நிரம்புங்கன்னா ஐயோ வெட்கக்கேடாய் காணப்படுகிறது. சபையில ஊழியர்கள், பல இடத்துல போகும்பொழுது பார்த்திருக்கிற ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷையில பேசுங்கன்னா அப்பதான் கையை கட்டிக்கிட்டு தென்னை மரம் காத்துக்கு புயலுக்கு அசைற மாதிரி அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் அபிஷேகத்தை அலட்சியப்படுத்துகிறவனை கர்த்தர் அலட்சியப்படுத்தி போடுவார்.
அபிஷேகத்துல நிரம்ப முடியல, கையை தட்ட முடியல, வாயை திறந்து அந்நிய பாஷை பேச முடியல. கர்த்தர் எப்படி உன்னை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவார்? இதை சபைகள் இன்றைக்கு கண்டுகொள்வதில்லை. ஊழியர்கள் கண்டிப்பதில் இருந்து தவறி விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கை அபிஷேகம் உள்ளதாய் காணப்படணும். எந்த சூழ்நிலையிலையோ நம்மளுடைய அபிஷேகத்தை ஒருவருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. அவன் மீதியிலே, அவன் தலையிலே கிரீடம் பூக்கும். அதுதான் அபிஷேகம். ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் ஜீவனை கொண்டு வருகிறது. இன்னைக்கு அபிஷேகத்தை எங்க? ஆதி நாட்கள்ல பேசின அந்நிய பாஷை எங்க? ஆண்டவரோடு உறவாடின அந்த பலத்த செய்கைகள் எங்க? ஸ்தேவான் அபிஷேகத்துல நிறைந்த உடனே அவனால சும்மா இருக்க முடியல, பெரிய பெரிய அடையாளங்களை செய்தார். இயேசுவானவரை தேவன் அபிஷேகம் பண்ணின உடனே அவர் நன்மை செய்கிறவராய் மாறினார். ஒத்தினையில் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே அவன் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி எழும்பினான். தோலாவின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே அவன் தன் ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவனாய் மாறினான். எப்தாவின் மீது கர்த்தருடைய அபிஷேகம் வந்த உடனே எந்த இடத்தில் அவமானப்பட்டானோ அந்த இடத்துல தலை சிறந்தவனாய் மாறுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவாவியானவர் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கிருபையின் காலம் அல்ல, அவர் ஆதி முதல் மந்தம் வரை காணப்படுகிறார். நம்மளுடைய வாழ்க்கை தொடங்கின முதல் முடிவு வரை அபிஷேகத்துல நம்மளுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும். அபிஷேகத்தில் ஆரம்பித்து அபிஷேகத்துல முடிக்கணும். பவுல் தன்னுடைய நிருபங்களுக்கு சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்திலே முடிக்க உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? உங்களுக்கு என்ன கேடு நேரிட்டது? ஆவியில நிரம்பங்கன்னா இல்ல, முடியல. காரணம் என்ன? உங்களுடைய ஜடை தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய ஜடையை சத்துருவானவன் வெட்டி விட்டான். அதனாலதான் அந்நிய பாஷையில பேச முடியல, அதனாலதான் ஆவியில நிரம்ப முடியல, அதனாலதான் அபிஷேகத்தை பயன்படுத்த முடியல. உங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? சத்துருவானவன் நம் தலைமயிராகிய அபிஷேகத்தை சிறைத்து போட்டு விட்டான் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அபிஷேகத்தை பற்றி சொல்லணும், நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் அடுத்த காரியத்திற்கு போகிறேன். தயவு செய்து இரு கரங்கூப்பி சொல்லுகிறேன், வாலிபர்களோ பெரியவர்களோ ஊழியர்களோ பரிசுத்தவான்களோ தேவ சமூகத்தில் எல்லாரையும் ஒன்றாய் பார்த்து சொல்லுகிறேன், அபிஷேகத்தை இழந்து விடாதிருங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு கூட்டத்திற்கு போறீங்களா, ஒரு டிராவல் பண்றீங்களா, அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே போங்க. ஆவியில நிரம்பிக்கொண்டே போங்க. அது நமக்குள்ள ஓவர்ஃப்ளோ ஆகணும். அது நம்மளை சுற்றிலும் காணப்படணும். ஒன்று சொல்லி இந்த அபிஷேகத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க ஆசைப்படுகிறேன். இயேசுவானவர் எவரும் வீட்டிற்கு போகும் பொழுது மிக திரளான கூட்டம். ஒரு ஸ்திரியானவள் வந்து வஸ்திரத்தை தொட்டால் அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டது. என்ன வல்லமை? அபிஷேகம் தான் வல்லமை. இயேசுவானவர் தன்னை அபிஷேகத்தை தனக்குள் மாத்திரமல்ல தன்னை சுற்றிலும் வைத்திருந்தார். அபிஷேகம் நமக்குள்ள மட்டுமல்ல, நம்மளை சுற்றிலும் காணப்படணும். நம்மளை சுற்றிலும் காணப்படணும். ஒரு கூட்டத்திற்கு போகும்பொழுது, வெளியில போகும்பொழுது உங்களை சுற்றிலும் தேவனுடைய அபிஷேகம் காணப்படுமானால் அது மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேகம் சிம்சோனின் மீது இறங்கினபடினால் அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அபிஷேகத்தை பயன்படுத்தி பாருங்க, எந்த சத்துருவையும் உங்களை அடிமையாக்க முடியாது. மாறாக நீங்களும் நானும் சத்துருக்களை அடிமையாக்குகிற அதிகாரத்தை தேவன் கொடுப்பார். 6வது, இந்த 6வது ஜடை எதை காண்பிக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவனுடைய மகா பலம் எப்படி வந்தது என்று கேள் என்று சொல்லுகிறார்கள். அபிஷேகத்திற்கு பின்பு தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு காரியம் மகா பலம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த பலம் எங்கே? ஆண்டவர் கொடுத்த நல்ல பலத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறது. என்ன இந்த பலம் என்ன செய்கிறது? ஒருவனாலும் அவனை தோற்கடிக்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, 6வது ஜடை மிகப்பெரிய பலத்தை காண்பிக்கிறது. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுகிறது. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 35:3 சொல்லுகிறது, தளர்ந்து போன கைகளை, தள்ளாடுகிற முழங்கால்களை
திடப்படுத்தி பலப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவியானவருடைய பலத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? சரீரத்திலே தேவன் கொடுத்த பலத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஒருவனாலும் அவனை சிரமப்படுத்த முடியாது. அவனை எதினால் மேற்கொள்ளலாம் என்று அவனை கேட்டார்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சக்தியே உங்களுடைய பலம்தான். சத்துருவானவனால் உங்களை மேற்கொள்ள முடியவில்லை ஒரு காலம். இன்றைக்கு உலகத்தின் வல்லமை, பாவம், அந்தகாரத்தின் கிரியைகள் உங்களை மேற்கொள்வதற்கு காரணம் என்ன? வியாதி நம்மளை மேற்கொள்வதற்கு காரணம் என்ன? தேவன் கொடுத்த பலத்தை இழந்து பலவீனர்களாய் போய் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இல்லை. அப்படியானால் என்ன அர்த்தம்? கர்த்தர் எல்லாரையும் பலப்படுத்தி வைத்திருந்தார். ஆதியிலே தேவன் கொடுத்த பலம் எங்க? இன்னைக்கு அந்த தலைமையில் சிறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்காக ஓடின ஓட்டம், ஆண்டவருக்காக பட்ட பிரயாசம், ஆண்டவருக்காக இலைப்படையாமல் ஓடினது, வயது நிமித்தம் வருகிற பலவீனங்கள் வேது. இன்னைக்கு இளம் வயதிலே கூட என்னால முடியல, ஏதோ ஒரு இடத்துல சத்துருவானவன் பலவீனத்தை உறிந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அந்த பலவீனத்தை பலனாய் மாற்றுங்கள். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த மாதத்தில் உங்களுடைய 6வது ஜடையாகிய பலம் உங்களை விட்டு எடுக்கப்பட்டு இருக்குமானால், உங்களுடைய பலம் உங்களை விட்டு போயிருக்குமானால், அந்த பலத்தை மீண்டும் தேவன் திரும்ப தரப்போகிறார். அந்த பலம் மீண்டும் இன்ற காலை வேளையிலே அது முளைக்க தொடங்க போகிறது. ஏன் பலவீனன் என்று அறிக்கை செய்ய வேண்டும்? நான் பலவான் என்று அறிக்கை செய்யுங்கள். கர்த்தரனை பலப்படுத்துகிறார் என்று அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவருடைய பலன் எனக்குள் காணப்படுகிறது. ஏன் பலன் இல்ல? மகிழ்ச்சியை இழந்துட்டீங்க. மகிழ்ச்சியை இழந்துட்டோம், சந்தோஷத்தை இழந்துட்டோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஆண்டவருக்குள்ள பலனாய் இல்லாமல் போனதற்கு காரணம் தேவன் கொடுத்த சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த ஆனந்த களிப்பின் மகிழ்ச்சியை இழந்தவர்களாய் இருக்கிறோமா? பலவீனத்தின் நிமித்தம் பலவீனப்பட்டு போயிருக்கிறீர்களா? வியாதி நிமித்தம், நோயின் நிமித்தம், மன உளைச்சல் நிமித்தம் பலவீனப்பட்டு போய் காணப்படுகிறீர்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பலம் மீண்டும் முளைக்க தொடங்க போகிறது. இந்த 7வது மாதம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற மாதமாய் மகா பலம், அவனுடைய 6வது சடை. உங்களுடைய பலத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் நாம் அனைவருக்கும் இந்த நாள்ல தரப்போகிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த 6வது மகா பலம் என்கிறது அவனுடைய 6வது ஜடையாய் காணப்பட்டது. இந்த 7வது ஜடை என்ன? ஜடையில் 7வது பகுதி எதை காண்பிக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னை 3 நாள் கேட்டும் நீ உன்னுடைய காரியத்தை எனக்கு சொல்லாமல் போனா என்று தெலீலாள் சிம்சோனை பார்த்து அழுகிறாள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த 7வது ஜடை ரொம்ப முக்கியமானது. ரகசியத்தை காத்து வைத்திருந்தான். ரகசியத்தை காத்து வைத்திருந்தான். தன்னுடைய இருதயத்தை அவளுக்கு அவன் வெளிப்படுத்தவில்லை என்பதை தெலீலாள் கண்டுபிடிக்கிறாள். வேதம் என்ன சொல்லுகிறது? மூடன் தன் இருதயத்தை வெளிப்படுத்தி போடுகிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, மூடன் தன் இருதயத்தை எல்லாம் திறந்து காண்பிக்கிறான். சில ரகசியங்களை மறைத்து வைத்திருக்க வேண்டும். சில ரகசியங்களை நீங்களும் நானும் மூடி வைக்க வேண்டியவைகளை மூடி மறைத்து வைத்திருக்க வேண்டும். தேவன் உங்களை நம்பி கொடுத்த தீர்மானங்களை, திட்டங்களை சத்துருக்களுக்கு முன்பதாக திறந்து காமியாதிருங்கள். எசேக்கியா ராஜா தன்னுடைய பண்ட சாலைகளை திறந்து காண்பித்தான். அதோடு அவனுடைய ராஜ்யபாரத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி வர ஆரம்பித்தது. அவனுக்கு தேவன் ஜீவனை கொடுத்ததெல்லாம் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 25:14, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய ரகசியம் யாரிடத்தில் இருக்கிறது? அவருக்கு பயந்தவர்களிடத்தில். நீதிமொழிகளின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமொழிகள் 11:13 வாசிக்கும் பொழுது, புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். நம்மளுடைய வாழ்க்கையில புறங்கூறுதல் இருக்குமானால், அவச்சொல்கள் இருக்குமானால், அங்கேயும் இங்கேயும் நம்ம ஏதாவது அலட்டி கொண்டு உலட்டி கொண்டு குற்றம் சொல்லி அதை இதையும் தேவையில்லாம நான் நன்றதைக்கு தான் செய்யறேன், நன்மைக்கு தான் செய்யறேன்னு சொல்லி புறங்கூறி கொண்டு இருந்தோம்னா நீங்களும் நானும் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற மூடராய் மாறிவிடுகிறோம். நீதிமான்களிடத்தில் ரகசியம் இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினோமோ அன்றைக்கு நாம் நீதிமான் என்கிற அந்த நிலவரத்திலிருந்து தள்ளப்படுகிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அது விலையேறப்பட்டது. கர்த்தர் என்னிடத்துல ஒரு ரகசியமான காரியங்களை சொல்லி இருப்பார். ஒரு குடும்பத்தை குறித்து, ஒரு ஊழியனை குறித்து, அது நான் வெளியில போய் கொட்டடிச்சு தண்டா அடிச்சு எல்லாத்தையும் போய் சொல்லி கொண்டு இருக்க கூடாது. அப்படி சொன்னால் நான் கர்த்தருக்கு பயந்தவன் அல்ல, நான் நீதிமான் அல்ல. அது தேவனுடைய சமூகத்திலே கேட்டு அவர்களுக்காய் பரிந்து பேச வேண்டும். உங்களிடத்துல தேவன் ஒரு ஊழியனை குறித்து, ஒரு தேவ பிள்ளை உங்களை நம்பி ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார்களானால் அதை மூடி மறைத்து பாதுகாத்து அவர்களை பரலோகத்தின் நேராய் வழி அனுப்ப பாருங்கள். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். மூடன் தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தி போடுகிறான். 7வது சடை அவனுக்கு சிறப்பிக்கப்பட்டது. காரணம் என்ன? என்றைக்கு தன்னுடைய இருதயத்தை, ரகசியத்தை ஒருவரும் அறியாத ரகசியம், தகப்பன், தாய், சிம்சோன் 3 பேரை தவிர இந்த ரகசியம் வேறு ஒருவரும் அறியார்கள். என்றைக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினானோ அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை டோட்டலா முடிந்து விட்டது. 7 ஜடைகளும் அந்த ரகசியத்திற்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. இந்த கூடாரத்தில் தேவன் நம்மளை, இந்த சரீரமாக தேகத்தில் தேவன் நம்மளை ரகசியமாய் வைத்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள். கண்களை மூடுவோம். சிம்சோனின் 7 சடைகள் சிறப்பிக்கப்பட்டது உண்மைதான். அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு விலங்கு மாட்டப்பட்டது உண்மைதான். அவனுடைய பிரதிஷ்டை உடைக்கப்பட்டது உண்மை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினது போல பெலிஸ்தியர்கள் அவனை மாவரைக்க ஏவ துவங்கினது உண்மைதான். பரிசுத்தம் என்பது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு சாசாவிலும் தெலிலாவிலும் தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் மகா பலமாய் மாறி ஒன்றுமில்லாமல் போய்தான். ரகசியப்பட்ட சிம்சோன் என்றைக்கு தன்னை தாழ்த்தி ஜெபித்தாரோ கர்த்தர் மீண்டும் அவன் மீது பாசம் வைத்து, மீண்டும் அவனுடைய பிறப்பை, அவனுடைய சம்பவத்தை நினைவு கூர்ந்து மீண்டும் அவனை பெரியவனாக கர்த்தர் மாற்றுகிறார். அதே சிம்சோன் 3000 பேரை கொன்று போட்டான். ஆனால் பாவம், அந்தோ பரிதாபம், விருத்த சேதனம் இல்லாதவனோடு நான் சாக வேண்டுமா என்று கேட்ட சிம்சோன் அதே விருத்த சேதனம் இல்லாதவனோ தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறான். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். மீண்டும் அந்த பிரதிஷ்டைக்குள் கடந்து வாருங்கள். மீண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்குள் கடந்து வருவோம். மீண்டும் கர்த்தருடைய நடத்துதலுக்குள், ஏவுதலுக்குள் கடந்து வருவோம். மீண்டும் பரிசுத்தத்திற்குள் கடந்து வருவோம். மீண்டும் அந்த இழந்து போன அபிஷேகத்திற்குள் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்திற்குள் கடந்து வருவோம். மீண்டும் தேவன் கொடுத்த மகா பலனை தரித்துக் கொள்ளுவோம். வியாதி ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்த ரகசியத்தை மண்பாண்டங்களுக்குள் வைத்திருக்கிறது போல வைத்திருந்தவைகளை உடைத்து போட்டவைகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் மீண்டும் அந்த சடைகளை முளைப்பிக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஜெபமனுமா எல்லாரும் ஜெபிப்போம். 2 நிமிடம் ஜெபித்து நிறைவு செய்வோமாக. எல்லாரும் இந்த காரியத்தை சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணுங்க. நம்மளுடைய பிறப்பு சாதாரணமானது அல்ல. அதை மாத்திரம் மறந்து விடாதிருங்கள். தேவன் எத்தனையோ நியாயாதிபதிகளை எழுப்பி கடைசியாக அதற்கு முன்பதாக தேவன் சிம்சோனை தன்னுடைய மனதின்படி உருவாக்க சித்தம் கொண்டார்.
ஆனால் சிம்சோனும் வழி மாறி போய் விட்டான். சிம்சோனும் தடுமாறி விட்டான். எத்தனையோ பேரை தேவன் விட்டு உங்களையும் என்னையும் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக, அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களையும் பாவிகளையும் ரட்சிப்பதற்காக, ஆத்மை அறுவடை செய்வதற்காக உங்களையும் என்னையும் அவர் பிறப்பிக்க பண்ணியிருக்கிறார். நாமும் சிம்சோனை போல வழி மாறி போய் விடாதபடி நம்மளுடைய 7 ஜடைகளை நாம் வளர விடுவோமாக. நம்மளுடைய காரியங்களை காத்துக்கொள்ள நாம் ஜெபிப்போமாக. கண்களை மூடுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த காலை நேரத்தை ஜீவனோடு காண செய்தபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் ஆரம்பம் முதல் இந்நேரம் வரை நீர் எங்களோடு இடைப்பட்டபடியினால ஸ்தோத்திரம். அப்பா, வசன ஜபங்கள், சோத்திர ஜபங்கள், அறிவிப்புகள், அருமையான சாட்சியின் பகுதி ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பிரசங்க வேலையை தேவன் நீர் புதுப்பித்து கொடுத்தபடியினால ஸ்தோத்திரம். சிம்சோனின் 7 ஜடைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன மகத்துவமான காரியங்களுக்காய் உம்முடைய பொற்பாதங்கள் விழுந்து நான் முத்தம் செய்கிறேன் ஐயா. நாங்கள் எங்கள் பிரதிஷ்டையை இழந்து விடாதபடி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, நீர் எங்களை நடத்துகிற அந்த நடத்திப்பை நாங்கள் அல்ல தட்டாதபடி, ஆண்டவரை பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி, நீர் கொடுத்த அபிஷேகத்தை நாங்கள் மட்டுப்படுத்தி அதை வீணாக்கி விடாதபடி, நீர் கொடுத்த பலத்தை பாவத்தை நிமித்தம் பலவீனமாக்கி போட்டு விடாதபடி, நீர் எங்களை சொல்லி எங்களிடத்தில் நம்பி சொன்ன அந்த ரகசியத்தை நாங்கள் தூஷணமாய், நாங்கள் துச்சமாய், ஆதாமை போல ஏவாளை போல மதியாருளாய் காணாதபடி, இந்த 7 விதமான ஜடைகளை நாங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களுக்குள் ஆண்டவரே மூடி மறைத்து வைத்து ஒரு பொக்கிஷமாய் பாதுகாக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிம்சோன் இழந்தது உண்மை, ஆனால் அவனுடைய ஜெபத்தை கேட்டு மீண்டும் முளைப்பிக்க பண்ணினி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நாங்கள் இழந்த அத்தனையும் தேவன் தந்தபடினால ஸ்தோத்திரம். இந்த வசனங்களுக்கு நியாயத்திற்பாய் மாறாதபடி இதன்படி நடக்க தேவன் கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் நம்முடைய பாதத்தில் வைத்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து துவைக்கி வைத்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம். மீதியான காரியங்களை பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.